சிங்கம் கதையா இல்ல நரி கதையா? நல்லா இருந்துச்சு. நான் படம் எப்படி இருந்துச்சு? கட்டாகசி 2 படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. கேட்கலாமா? நான் படம் எப்படி இருந்துச்சு? கட்டாகசி நல்லா இருந்துச்சு. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் எதுனா பெஸ்டா இருந்துச்சு? பாட்டு ஒன்று தான் பார்ட் 1 தான். இப்போ படம் எப்படி இருந்துச்சு? கட்டாகசி இப்போ படம் எப்படி இருந்துச்சு? கட்டாகசி படம் எப்படி இருந்துச்சு? கட்டாகசி படம் நல்லா இருக்கு. நான் படம் எப்படி இருந்துச்சு? படம் காமெடியா இப்போ படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. கட்டாகசி 2 படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் எது பெஸ்டா முடிஞ்சிருச்சு? பாட்டு 2 படம் எப்படி இருந்துச்சு? கட்டாகசி 2 நல்லா இருந்துச்சு. வெக்கமா வருதே. கவர் பண்ணியா? டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? படம் எப்படி இருந்துச்சு? கட்டாகசி படம் எப்படி இருந்துச்சு? கட்டாகசி 2 நல்லா இருந்துச்சு. 1 நல்லா இருந்துச்சா 2 நல்லா இருந்துச்சா உங்களுக்கு? ஒன்று தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. இதுல காமெடிலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சா? யோகி பாபு ஒன்ன அளவுக்கு இல்லை ப்ரோ. இந்த அளவுக்கு இல்ல. யோகி பாபு ரம்யா கிருஷ்ணன்லாம் வந்து கேமியோவா இருக்காங்களா இல்ல ஃபுல்லாவே பண்றாங்களா? கேமியா தான் ப்ரோ. கேமியோ மாதிரி தான். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். வேலைங்கிறது கௌரவம், வேலைங்கிறது கம்பீரம். நீ வேலைக்கு போயே ஆகணும் ப்ளீஸ். இந்த படம் எப்படி இருந்துச்சு? கட்டாகசி 2 படம் சூப்பரா இருக்கு சார். மைக்க வாய் பக்கத்துல வைக்கணும். நீங்க தெர்மாமீட்டர் மாதிரி வாய்க்குள்ள வச்சா எப்படி? சூப்பரா இருந்துச்சு. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் எது உங்களுக்கு பெஸ்டா தெரியும்? பாட்டு ஒன்று நான் பார்க்கல, செகண்ட் தான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு. காமெடிலாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சா? கட்டாகசி படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு சார். இப்போ படம் எப்படி இருந்துச்சு? கட்டாகசி இப்போ படம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. அவரோட ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு. நல்லா பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் கம்பேர் பண்ணா எது உங்களுக்கு நல்லா இருந்துச்சு? பார்ட் 1 தான் ப்ரோ. பார்ட் 1 இல்ல காமெடிலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சா? இல்ல காமெடிலாம் அவ்வளோக்கா இல்லை. அதாவது படத்தை கொண்டு போறது தேவையில்லாத சீன்ஸ்லாம் வச்சு லாங் பண்ணிட்டாங்க படத்தை. அதனால நல்லா இல்லை. 1 கம்பேர் பண்ணும்போது 2 அவ்வளோக்கு நல்லா இல்லை ப்ரோ. காமெடியும் எந்த இதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருந்திருக்கு. ஏதோ வைக்கணுமே வச்ச மாதிரி இருக்கு. இப்போ பெண்கள் வந்து வேலைக்கு போனா ஆண்கள் வந்து வீட்ல இருக்க ஒர்க் எல்லாம் பாத்துக்கலான்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அந்த கருத்து எப்படி உங்களுக்கு? ஹஸ்பண்ட் சம்பாதிக்கும் போது வைஃப் குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி, வைஃப் சம்பாதிக்கும் போது ஹஸ்பண்ட் தானே குடும்பத்தை பாத்துக்கணும். அது நல்ல மெசேஜ் ப்ரோ. அது ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது இதுல என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கணவன் மனைவி சண்டைக்குள்ளார தேர்ட் பர்சன் வந்து அது வந்து குட்டையை குழப்பம், அந்த மாதிரி கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க. அது நல்லா இருக்கு. கான்செப்ட் வைஸ் நல்லா இருக்கு. தேவையில்லாம லென்த்தா எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். மத்தபடி சூப்பரா தான் இருக்கு. யோகி பாபுலாம் இல்ல கேமியோ பண்ணிருக்காரா? இல்ல காமெடி நல்லா இருக்கு? யோகி பாபு கேமியோ நல்லா இருந்துச்சு. அது நல்லா, அந்த காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் வந்திருந்தாரு, அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மியூசிக்கும் ஒரு அளவு தான் ப்ரோ இருந்துச்சு. மற்றபடி இருக்கல அவ்வளோ விஷயம். மற்றபடி அந்த அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் வந்து சூப்பர் ப்ரோ. அந்த சின்ன பொண்ணு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அந்த சின்ன பொண்ணு நல்லா சூப்பரா பண்ணி. தேங்க்ஸ். உங்களை ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக என் அம்மா வர சொல்லல, எனக்கு ஆயா வேலை பார்க்கறதுக்கு தான் வர சொல்லியிருக்கேன். ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? கட்டாகசி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நல்லா இருந்துச்சு. ஓகேவா இருந்துச்சு. சேமா தான் இருந்துச்சு. கட்டாகசி 2 படத்துல நீங்க ஒரு ரோல் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. அது எந்த அளவு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நல்லா இருந்தது சார். உண்மையிலே ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பண்ணும்போது வந்து நல்லா இருந்தது. ஆனால் ஒர்க் வந்து சினிமா ஈஸி கிடையாதுன்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக நாங்கள் பண்ணும்போதெல்லாம் வந்து டே நைட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அது ஒர்க் பண்ணும்போது நல்லா இருந்தது. கஷ்டமாக இருந்தாலும் அதில் எனக்கு வந்து உண்மையிலே செய்கிற வேலை எனக்கு பிடிச்சிருந்தது. உண்மையிலே ரொம்ப டைமில் ஒரு ஆடியன்ஸாக வந்து அதை வெளில போகிறது வீராவா இல்லை வந்து கீர்த்தி மேடமா அப்படின்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சப்போர்ட்டிவாக ஆடியன்ஸை சப்போர்ட்டிவாக இருந்து பண்ணுற மாதிரி ரோலில் கட்டாகசியில் தான் பண்ணியிருக்கோம். அதில் quite exciting. அடிக்கிறப்ப உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேற எந்தெந்த மூவிஸ்ல நீங்க பண்ணிருக்கீங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்? வேற மூவிஸ்ல ஜனநாயகம் பண்ணியிருக்கேன் விஜய் சார் இதுல. ஆனா அதுதான் ஜனநாயகம்ல பண்ணிருக்கீங்களா? ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் சார். சூப்பர் ப்ரோ. ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் கேரக்டர் ரோல்லாம் கிடையாது. ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். நாசர் சார் கூட வருவேன். அது படம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. ரிலீஸ் ஆகி எப்போயோ ஜனவரியில் ரிலீஸ் ஆக வேண்டியது சென்சார் ரீசனால வந்து கொஞ்சம் லாக் பண்ணி படம் தள்ளி போயிட்டே இருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி.
எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஏதோ இந்த மந்த்ல வந்து சென்சார் சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா விஜய் சார் ஆட்சி தான் இருக்கு. சீக்கிரமா அவர் படத்தை கண்டிப்பா சீக்கிரமா வந்து இந்த நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளார ரிலீஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ரிலீஸ் பண்ண வைப்பாருன்னு நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. வாழ்த்துக்கள்.